ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா சார், நகை வந்து மூழ்கிடுது, அதை வந்து எடுக்க கூட வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு பயன்படும் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்படுது. அதாவது மூழ்கிடுறதுன்றது எப்போ வருதுன்னு சொன்னா, ம். நீங்க தனியார் கொண்டு போய் வைக்கிறீங்க, அவன் வட்டி எவ்வளவு போடுறான்றத உங்களுக்கு ஒரு கார்டு கூட தர்றதில்ல. பல இடங்கள்ல நம்பிக்கை தான். ஒரு பேப்பர்ல சின்ன துண்டு பேப்பர்ல ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்குறான். ம். இப்போ வட்டி கூடுதலா இருக்கும்போது அவன் மாசந்தோறும் வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது வட்டியே ரொம்ப கூடி போச்சு. சரி, இதை திருப்பினாலும் நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை, ம். அதுக்கு போல அந்தாலும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மூழ்கி போட்டோன்னு விட்டுறான். அவனை பொறுத்தவரையில அதை அப்படியே வந்து அவன் அழிச்சு வேற ஆர்னமெண்டாக மாத்திடுவான். அது வந்து அவனுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். அவங்க இதுல பலரும் அவங்களே நகை கடைகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ம். ஸோ அவங்களுக்கு அது பிரயோஜனம். அதனாலதான் இது மூழ்கி போறது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த மூணாவது தான் அவங்க சொன்னது, இந்த பியூரிட்டி. இந்த பியூரிட்டி டெஸ்ட் பண்றதுன்றதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. ம். அது எல்லாருக்கும் பொருந்தும். யாருனாலும் டெஸ்ட் பண்றதுல வந்து அவ்வளவு ஈஸியாக பண்ண முடியாது. தேவையில்லாம இப்போ பேங்குக்கு மோஸ்ட் செக்யூர்டு லோன் எது? கோல்ட் லோன் தான். ம். அதுக்கு அடுத்தது வீட்டுக்கடை. ஏன்னா நீங்க கையில அப்படியே நகையை கொடுத்துட்டு தானே வாங்குறீங்க. ம். ம். இப்போ அதை வந்து பேங்குக்கு 99% கேஸ்ல நகை கடன்ல நஷ்டம் வர்றது இல்லைங்க. சப்போஸ் ஒன்று ரெண்டு பேர் திருப்பல, குறைந்த வட்டின்னும் போது அவங்களுக்கு திருப்புறதும் கஷ்டம் இருக்காது, பேங்க்ல திருப்பிடுறாங்க. சில நகரங்கள்ல தான் நம்ம ஏலம் விட வேண்டியது வருது. ஏலம் விடும் போது பெரும்பாலும் நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன், நம்ம கடன் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ அதை விட கூடுதல் அமௌண்ட்டுக்கு தான் ஏலம் போகுது.